அது கோர்ட் தீர்ப்பு அறிவிக்கும் வரைக்கும் அவர்களை குற்றவாளின்னு கருத முடியாது. அப்ப குற்றம் நிரூபணம் ஆகும் வரை நீங்க வெயிட் பண்ணி தானே இது பண்ணிக்கணும். அது நிரூபணம் ஆகாத போது எப்படி நம்ம சேர்த்துக்க முடியும்? அதுவும் ஒரு கரை படிந்த ஒரு செயலா தானே மாறும். இல்ல குற்றம் தீர்ப்பு சொல்லுகிற வரை அவர்களை குற்றவாளிகள் என்று கருத முடியாது. ஆனால் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். செந்தில் பாலாஜிக்கு மேல வழக்கு இருக்கு. திமுக சேர்த்து கொண்டது, அரவணைத்து கொண்டது, பல்லாயிரம் கோடி ரூபாயை செலவழிச்சு தேர்தலை சந்தித்தார் செந்தில் பாலாஜி. அதுக்கு அவருக்கு மேல வழக்கு இருக்கு. அவர் சிறையில் இருந்த குற்றவாளி. இன்றைக்கு அவரை திமுக கொண்டாடுகிறது. ஆனா அவங்க தூய சக்தின்னு தங்களுடைய கட்சியை சொல்லலையே, இவர் சொல்லி இருக்காரே. நாங்க தூய சக்தி தான். எப்படி சார் இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி தூய சக்தி சொல்ல முடியும்? தூய சக்தி. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள்.